ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருந்தாலும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தகுந்தாப்பில் கரெக்டான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலைன்னா நமக்கு ரிஸ்க் வர அதிக சான்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் சீரீஸில் எந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு எந்தெந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை எப்பப்போ யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்குங்கிறத ஒரு பேக் டெஸ்ட் சிமுலேஷன் மூலயமா நம்ம கிளியராக பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே பேங்க் நிஃப்டி சார்ட்டை எடுத்திருக்கேன். இந்த பேங்க் நிஃப்டி சார்ட்டில் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட் லைனை ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்குறதுனால இந்த லைன் எனக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் பாயிண்ட்டை நான் ஆல்ரெடி இங்கே இருக்கிற பாயிண்ட்னாலையும் இங்கே இருக்கிற பாயிண்ட்னாலையும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இப்போ அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே சப்போர்ட் லைன் இருக்குதுங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் ஒரு ஹேமர், ஒரு ரிவர்சல் பேட்டர்னை இண்டிகேட் பண்ணுது. இப்போ மார்க்கெட் மேலே போகுங்கிறது இண்டிகேட் பண்ணதுனால கால் ஆப்ஷனை இப்போ நான் பை பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சிமுலேஷன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது கரெக்டான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 26 ஏப்ரல் 9:45க்கு எனக்கு இந்த இண்டிகேஷன் வந்திருக்குது. 26 ஏப்ரலில் தான் இருக்குது. ஓகே, ஸோ 9:45 நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 9:45க்கு நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா கால் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கால் ஆப்ஷனில் அடிமணிலே நான் போகிறேன். ஸோ கால் ஆப்ஷன் இப்போதைக்கு 42,500 CEயாக இருக்குது. ஸோ 42,500 CE நான் பை பண்ணுறேன் அப்படின்னா நான் எந்த ப்ரெடிக்ஷனில் பை பண்ணியிருப்பேன், மேலே போக போகுதுங்கிறத நான் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் லாஸ் எனக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்க அப்படின்னா 3,818 rupees. ஏன்னா இதை தான் நான் ப்ரீமியமாக நான் கட்ட போகிறேன். ஸோ இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா நாளைக்கு தான் எக்ஸ்பைரி டே, 27th தான் எக்ஸ்பைரி டே. நான் 2 நாளைக்கு இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளார நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் நல்லா புல்லிஷாக மேலே போணுச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அன்லிமிட்டடாக ப்ராஃபிட் வரும். ஸோ இங்கே தான் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் ப்ராஃபிட் இஸ் அன்டிஃபைன்டு. அன்லிமிட்டடாக நம்மளுக்கு ப்ராஃபிட்டை தான் இதை இங்கே குறிக்குது. நம்மளுக்கு லாஸ்ன்னு வந்தால் நம்ம எவ்வளோ ப்ரீமியம் கட்டியிருக்கோமோ அவ்வளோதான் நமக்கு லாஸ். அதுதான் இப்போ 3,818 rupees தான் மேக்ஸிமம் லாஸாக வரும். ஓகே, இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுங்கிறது 42,652. இது எப்படி வந்தது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கிறது 42,500. அதோட நம்மளோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 152.8. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் இந்த 152.8ஐயும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 42,652 வந்துடும். ஸோ அதுதான் இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை தாண்டும் பட்சத்தில் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டில் நிற்கும். ஒருவேளை எக்ஸ்பைரி டே க்ளோசிங் டைம் வரைக்கும் நம்ம போய் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை தாண்டலை அப்படின்னா நமக்கு லாஸில் வரும். 42,500 நம்மளுக்கு தாண்டாத பட்சத்தில் நம்மளுக்கு மேக்ஸிமம் லாஸ் இந்த ஏரியா 3,818 rupees நம்மளுக்கு லாஸாக வரும். எப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போர்ஷன் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே, ஸோ இதை தான் பாருங்கள், 42,652. இந்த போர்ஷனில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் கிடையாது. ஸோ இதை தாண்டும் பட்சத்தில் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ நம்ம சிமுலேஷன் பண்ணி பார்ப்போம். நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணது அப் ட்ரெண்டு, நம்ம ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணது லாங் கால் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு மார்க்கெட்டு மேலே மூணுச்சு அப்படின்னா ஒரு 30 minutes நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நமக்கு சாதகமாக தான் போகுது. ஸோ இப்போயே நம்மளுக்கு ப்ராஃபிட் ஒரு 570 rupees ப்ராஃபிட்டாக வந்திருக்குது. உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ், அடுத்த ரெசிஸ்டன்ஸை தொடும்போது ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை ரன் பண்ண விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ மேலே போகட்டும். லாஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே கட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, ஒரு புத்திசாலி பிரதானமான ஒரு விஷயம். ஆல்மோஸ்ட் இப்போது டைம் 1:15 ஆகுது. 1:15க்கு எனக்கு 2,635 rupees எனக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்குது. ஸோ ஸ்டில் நான் ரன் பண்ணுறேன். ஸோ அந்த டே எண்ட் ஆகிற வரைக்கும் நான் பார்க்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 3 o'clock ஒரு 15 minutes, 3:15 அண்ட் இன்னும் ஒரு 5 minutes ரன் பண்ணோம் அப்படின்னா 3:20. ஸோ 3:20ல் இன்ட்ராடே க்ளோஸ் ஆகும். ஸோ அன்னைக்கு டே மட்டும் நம்மளை 3,818 rupeesக்கு ப்ரீமியம் கொடுத்து கரெக்டான பொசிஷன், கரெக்டான டைமில் நம்ம லாங் கால் பொசிஷனை ஃபீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போது 5,347 rupees நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கும். ஸோ கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம மேக்ஸிமம் ரிட்டர்னை எதிர்பார்க்கலாம்.
ஏஞ்சல் ஒன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ட்ரேட் F&O ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் மேலே நிஃப்டி பேங்க் நிஃப்டி போல ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். நான் இப்போ இங்கே பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண போகிறதுனால பேங்க் நிஃப்டியை கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே ஆப்ஷன்ஸ் செயின் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரைக்ஸும் அவைலபிளாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் கால் ஆப்ஷனை பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதோட எல்டிபியில் கிளிக் பண்ணுங்க. இங்க இருக்கிற பை பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா லாட் சைஸ் என்னன்னு கேட்கும். இங்க நீங்க பை பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் லாட்டை டைப் பண்ணணும். இப்போ பை பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்படியே கன்ஃபார்மும் கிளிக் பண்ணணும். ஆர்டர் சப்மிட் ஆயிடுச்சு.